நம்ம சேனல் கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை கேளுங்க. அதிக தம்ஸ் அப் இருக்கிற டாப் 10 கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் இந்த எபிசோட். இது எப்போ நடந்துச்சு, இந்த விஷயம் எனக்கு தெரியாதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன். முதல்ல அதை பண்ணுங்கள். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். முதல் கேள்வி திரு கேட்டிருக்கிறார். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை ஷேர் பண்ண முடியுமா, எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல அப்படின்னு கேட்டிருக்கிறார். நியாயமான ரிக்வஸ்ட் தான். ஆனால் என் போர்ட்ஃபோலியோவை ஷேர் பண்ணுறதுல சில பிரச்சனைகள் இருக்குது. அவர் பண்ணுறாரியா, நாமளும் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய அப்பாவிகள் அந்த போர்ட்ஃபோலியோவை அப்படியே காப்பி பண்ண முயற்சி பண்ணலாம். இப்போ இருக்கிற போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணேன்னா நாளைக்கே சில ஷேர்ஸை விற்றுடலாம். அதை நான் வெளியே சொல்லணுன்னு அவசியம் இல்லையே. அப்போ என்ன ஆகும்? அப்பாவிகள் பாதிக்கப்படுவார்கள். ஒவ்வொருத்தருடைய போர்ட்ஃபோலியோவும் அவங்கவுங்க பர்சனல் கோல், ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து டோட்டலாக மாறுபடும். டிராவிட் ஷேவாக் மாதிரி விளையாட முடியாது, ஷேவாக் டிராவிட் மாதிரி விளையாட முடியாது. ஒவ்வொருத்தரோட கேம் பிளானும் வித்தியாசம். ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு இன்னொருத்தர் எப்போவுமே அதை காப்பி பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. அது பல பிரச்சனைகளை கொடுக்கும். நீங்கள் இந்த கேள்வியை நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கேட்டிருக்கீங்க. ஆனால் அது நிறைய பேருக்கு பாதகமாக போய் முடியலாம். அதனால் மன்னிக்கவும், என் போர்ட்ஃபோலியோவை நான் ஷேர் பண்ணுறதா இல்லை. அது மட்டும் இல்லை, ஷேர் பண்ணுற அளவுக்கு அது பெரிய வாரன் பஃபட் போர்ட்ஃபோலியோ இல்லை, ரொம்ப சாதாரணமான போர்ட்ஃபோலியோ. இந்த சேனலில் நான் ஷேர் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நானும் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறேன். என்ன, அந்த பர்சன்டேஜ் அலோகேஷன் என் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடும், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்த கேள்வி. லெவரேஜ் ETF TQQQ பீக்கிலேருந்து 75% கீழே போயிருக்குது. அதை வாங்கிறதுக்கு இப்போ நல்ல தருணமா அப்படின்னு நாகராஜ் கேட்டிருக்கிறார். லெவரேஜ் ETFன்னு வரும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முதல் விஷயம், சீப்பாக வாங்கினாலும் அது ஸ்டில் கேம்லிங், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் சோஃபார் பீக்கிலேருந்து 30% கீழே போயிருக்குது. அதோட 3x லெவரேஜ் ETF ஆன TQQQ கிட்டத்தட்ட 25% கீழே போயிருக்குது. 6 மாதத்துக்கு முன்னால் இருந்த ப்ரைஸுக்கு இப்போ கண்டிப்பாக சீப்பு தான். ஆனால் நாஸ்டாக் இண்டெக்ஸ் சோஃபார் 30% தான் கீழே போயிருக்குது. ஒருவேளை 50% கீழே போனால் அது இன்றைய ப்ரைஸில் கிட்டத்தட்ட இன்னும் 30% கீழே போகணும். அப்படின்னா நம்ம லெவரேஜ் ETF TQQQ அது இன்றைய ப்ரைஸில் இன்னும் 75% கீழே போகணும். அப்படிப்பட்ட வீழ்ச்சியை ஹேண்டில் பண்ண நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஆமாம், தயார் அப்படின்னா 10%லேருந்து 15% வரை எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி ராஜு கேட்டிருக்கிறார். நம்ம ஆனுவல் எக்ஸ்பென்சஸில் 25 மடங்கு அல்லது அதுக்கு மேலே நம்ம நெட்ஒர்த்தாக சேர்த்துட்டோம்னா நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது ஜென்ரல் தாட். ஆனால் இந்த ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் குழந்தைகள் படிப்பு செலவு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு வருஷம் மாறிக்கிட்டே இருக்குதே. அப்போ நம்ம எப்படி நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமுக்கு தேவையான அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கேள்வி. நல்ல கேள்வி. இப்போ நம்ம கரண்ட் லைஃப் ஸ்டைலில் மேனேஜ் பண்ண ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகுது? அதில் 25 மடங்கை டார்கெட்டாக வச்சு ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறதுனால செலவுகள் கூடலாம், அல்லது இன்ஃப்ளேஷனால் நம்ம செலவுகள் கூடலாம். இந்த மாற்றங்கள் நடக்க நடக்க நம்ம டார்கெட்டும் கூடிட்டே போகும். இந்த மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் செய்யணும். நம்ம பிளானும் அதுக்கு தகுந்த மாதிரி டைனமிக்காக மாறிக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் நார்மலாக நம்ம எதிர்பார்க்குற செலவுகள். இதெல்லாம் தவிர நிறைய ஒன் டைம் செலவுகள் வரலாம். கேஷ் கொடுத்து புது கார் வாங்குகிறோன்னு வச்சுப்போம், அந்த வருஷம் நம்ம செலவு பிச்சுக்கிட்டு மேலே போகும். அந்த மாதிரிப்பட்ட பெரிய ஒன் டைம் செலவுகளை தனியாக வச்சுக்கலாம். அதாவது கார் வாங்க செலவழித்த பணத்தை நம்ம நெட்ஒர்த்தில் இருந்து குறைச்சிடணும். ஆனால் வருட செலவுகளில் அந்த செலவை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கார் வாங்கினதுனால நம்ம கார் இன்சூரன்ஸ் செலவு அதிகமாகச்சுன்னு வைங்க, அதை நாம் வருட செலவுகளில் சேர்த்து தான் ஆகணும். அதுதான் லைஃப் ஸ்டைல் க்ரீப். அதே மாதிரி தான் பிள்ளைங்க படிப்பு செலவையும் அக்கௌண்ட் பண்ணணும். காலேஜுக்கு பே பண்ணுறத ஒன் டைம் செலவாக நம்ம நெட்ஒர்க்கில் இருந்து குறைச்சிக்கலாம். ஆனால் வருட செலவுகளில் அதை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் செஞ்சு நம்ம ஃபைனலாக கால்குலேட் பண்ணுற அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் நம்பர் இருக்குது பாருங்கள், அது ஜஸ்ட் ஒரு நம்பர். அதை நம்ம ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ண ஒரு ரஃப் கைடன்ஸாக யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அந்த நம்பரை பேஸ் பண்ணி நம்ம என்ன ராக்கெட்டாக விட போகிறோம்? கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் தப்பு இல்லை. அடுத்த கேள்வி பிலால் கேட்டிருக்கிறார். யூஎஸை விட சைனா வேகமாக வளர்ந்துட்டு இருக்குதே, சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது சரியான நேரமா? நம்ம போர்ட்ஃபோலியோவில் 15% வரை சைனீஸ் மார்க்கெட்டில் அலோகேஷன் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார்.
ரே டாலியாவோட ரீசன்ட் புக் சேஞ்சிங் வேர்ல்ட் ஆர்டர் அதை நீங்கள் படிச்சிங்களோ? அவர்கிட்ட கேட்டால் சைனா தான் என் ஃப்யூச்சர் அப்படின்னு அடித்து சொல்லுவார். சைனா வருங்காலத்தில் அமெரிக்காவை விட பொருளாதாரத்தில் பெருசாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அவங்க எந்த ரெகுலேஷன்ஸை எப்போ மாற்றுவாங்க அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ரொம்ப அன்ஸ்டேபிளான ரெகுலேஷன்ஸ். போன வருஷம் டெக் கம்பெனிஸ் எல்லாம் வளர விடாமல் 1008 பிரச்சனைகள் கொடுத்தாங்க. அதனால் எனக்கு பர்சனலாக சைனீஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல பெரிய நாட்டம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 10% 15% வரை எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அடுத்த கேள்வி ரூபன் கேட்டிருக்கிறார். மார்க்கெட்டில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஏன் ட்ரேடிங்கை என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். நல்ல கேள்வி. ஜீரோதாவோட சிஇஓ நிதின் காமத்தே சொல்லியிருக்கிறார், ஆக்டிவாக ட்ரேடிங் பண்ணுறவங்கள 1% தான் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்னையே பீட் பண்ணியிருக்கிறாங்க. 99%மானவங்க எஃப்டி ரிட்டர்னை கூட பீட் பண்ணலை. இதில் வேடிக்கை என்னென்னா, அந்த 99%மான மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லோருமே நாம் அந்த 1%ல் இருக்கிறோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருக்கிறது தான். நீங்களும் அந்த 1%ல் தானே இருக்கிறீங்க. அடுத்த கேள்வி கிருபன் கேட்டிருக்கிறார். எனக்கு 17 வயது, இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், நல்ல ஐடியாவா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதில் என்னங்க சந்தேகம், பிரமாதமான ஐடியா. ஐஃபோன் வாங்கணும், மேக்புக் வாங்கணும் அப்படின்னு செலவழிக்க யோசிச்சுட்டு இருக்கிற உங்கள் வயசு பசங்களுக்கு நடுவில் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த நினைப்புக்கு ஒரு சபாஸ். ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னால் 2 விஷயங்கள். நீங்கள் முதலீடு பண்ணுறது உங்கள் பணமாக இருக்கட்டும். அடுத்த விஷயம், இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கிற ரிஸ்க்கையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இந்த சேனலில் தனி எபிசோடே இருக்குது. நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா அதை பார்த்து அதில் இருக்கிற ரிஸ்க்கை டோட்டலாக புரிஞ்சுட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் முதலீட்டு பயணம் சிறப்பாக இருக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி கார்த்திக் கேட்டிருக்கிறார். நாம் லாங் டேர்ம் கோலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆனால் நம்ம கோல் கிட்ட வரும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறார். நம்ம கோல் கிட்ட நெருங்கும்போது நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பணத்தை சேஃபாக வச்சுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம தேவை நெருங்கும்போது அந்த பணத்தை வச்சு எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்கிறது அவ்வளோ நல்ல ஐடியா இல்லை. அடுத்த கேள்வி ரூபச்சந்திரன் கேட்டிருக்கிறார். யூஎஸில் இருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆன மக்கள் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை யூஎஸ்லேயே வச்சுக்கலாமா அல்லது இந்தியாவுக்கு மூவ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் 2 விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, யூஎஸில் இருக்கிற எல்லா பேங்க்ஸோ அல்லது புரோக்கரேஜஸோ ஃபாரின் அட்ரஸை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. சார்ல்ஸ் ஷ்வாப், இன்ட்ராக்டிவ் புரோக்கர்ஸ் அந்த மாதிரியான வெகு சிலர் தான் இன்டர்நேஷ்னல் அட்ரஸை சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ். நம்ம யூஎஸ் சிட்டிசன் இல்லை, யூஎஸ் ரெசிடெண்ட்டும் இல்லை அப்படின்னா 60,000க்கு மேலே போகிற ஒவ்வொரு டாலருக்கும் 40% இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ். அதனால் என்ன கேட்டிங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்ஸை தவிர மிச்ச அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ணிட்டு போய்க்கிறது நல்லது. அடுத்த கேள்வி விஜயன் கேட்டிருக்கிறார். அமெரிக்காவில் இருந்துட்டு லோனோ அல்லது எந்த விதமான கடனோ வாங்காமல் இருக்கிறது மோசமான முடிவா, அதனால நம்ம கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஏற்கனவே நமக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்குதுன்னா புதுசாக லோன் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு கிரெடிட் கார்டை கன்சிஸ்டண்ட்டாக பயன்படுத்தினாலே போதும், லோன் தேவையே இல்லை. ஆனால் கிரெடிட் கார்டு ஃபுல் பேலன்ஸை ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக பே பண்ணணும். அடுத்த கேள்வி சிவகுமார் கேட்டிருக்கிறார். என்னோடய போர்ட்ஃபோலியோவில் 85% கேஷாக தான் வச்சுருக்கிறேன். அடுத்த 18 மாதங்களில் இந்த 85%ஐ சிப் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். இது நல்ல ஐடியாவா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இதை பற்றி விளக்கமாக நாம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற எபிசோட்லேயே பார்த்துட்டோம். நாம் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம்? நம்ம முதலீடு வளரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ அது வளர்கிறதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் டைம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கறது தானே சரியான முடிவு. அதுவும் இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு எல்லாத்தையுமே உடனே இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது அடுத்த 3 மாதத்துக்கு பிரித்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். 18 மாதம் வெயிட் பண்ணுறது நல்ல ஐடியாவாக எனக்கு தோணலை. அடுத்து ஒரு போனஸ் கேள்வியை கவர் பண்ணிக்கலாம். இந்த கேள்வியை சுந்தர் கேட்டிருக்கிறார். நீங்கள் 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் டைமை உங்கள் அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை அட்வான்டேஜ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட்டை யாராலையுமே டைம் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட் விலை 6 மாதத்துக்கு முன்னால் இருந்ததை விட கண்டிப்பாக சீப்பு. உங்களை பற்றி எனக்கு தெரியல,
ஆனால் எனக்கு தேவையான பொருட்கள் சேலில் வந்தால் காசு வச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் வாங்குவேன். மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் கமெண்ட்ஸ்லேயே பதில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். கேள்வி கேட்டு இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.